அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறது நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு அப்படின்னா மும்பையில் நடந்துச்சு. இந்த ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு எவ்ரி 2 months நடக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன நடக்கும்னா இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை போடுவாங்க. போட்டு இந்தியாவோட எக்கானமி என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி 2 months ஒன்ஸ் அப்டேட் பண்றது தான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியோட வேலை. ஓகேங்களா? ஆர்பிஐயோட கவர்னர் தான் வந்து இதனுடைய ஹெட்டாகவும் இருப்பார், இந்த கமிட்டியோட ஹெட்டாகவும் இருப்பார். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மாதிரி நிறைய இந்த பேங்கிங் டேர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டி ரேஷியோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா இருக்கிறது ரெப்போ ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியம். ஓகேங்களா? நமக்கு 12th எக்கனாமிக்ஸ் புக்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க ரெப்போ ரேட் பத்தி. இப்போ ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆர்பிஐ இருக்காங்க, இந்தியாவோட ரிசர்வ் வங்கி. அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு கடன் அளிக்கக்கூடிய வட்டி விகிதம். ஓகேவா? ஆர்பிஐ என்ன இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ்ல கமர்ஷியல் பேங்க்கு மணியை லெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதா நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6.50% இருக்கு. ஸோ லாஸ்ட் 8 மானிட்டரி பாலிசி கமிட்டி தொடர்ச்சியா 8 முறையா அவங்க என்னதான் வச்சிருக்காங்க 6.50 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ 6.50. வேற என்ன இந்த இதுல பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட எக்கானமி growth அப்படிங்கிறது இந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்ல வந்து 7% இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை ரிவைஸ் பண்ணி இப்போ 7.2% இந்தியன் எக்கானமி grow ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. வை பிகாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் நமக்கு மான்சூன் ஃபேவரபிளா இருக்க போகுது அப்படிங்கிறத இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்தியாவோட வானிலை துறை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபேவரபிள் மான்சூன் இந்த சென்ஸ் நமக்கு இந்த காரிஃப் பருவ பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம், காரிஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பயிர்கள்லாம் விளைச்சல் நல்லா இருக்கும், அதனால நமக்கு எக்கனாமிக் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுவோம். இன்ஃப்ளேஷன் டார்கெட் பார்த்தோம்னா நமக்கு 4% வைக்கணும் அப்படிங்கிறத இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது. சீக்கிரத்திலே அடுத்த 2 ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள அது இன்னும் டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதுல பேசியிருப்பாங்க. சரியா? ஸோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடா 2-3 மறுபடியும் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத. ஸோ எடிட்டோரியல் பேஜில் இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த நியூ கவர்மெண்ட்டோட சேலஞ்சஸை பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஷேரிங், ஓகேங்களா, மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த நிதி பகிர்வை பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் என்ன ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தென் மாநிலங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் அதிகமான வரிகளை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம், ஆனால் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நான் ₹1 தமிழகத்திலிருந்து போகுது அப்படின்னா 0.69 பைசா தான் தமிழகத்துக்கு திரும்பி வருது. இந்த ஒரு குற்றச்சாட்டை எல்லா தென் மாநிலங்களுமே வைக்கிறாங்க. வளர்ந்த மாநிலங்கள் எல்லாருமே இந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் எல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா புவர் ஸ்டேட்ஸை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப வறுமையாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்களோட போட்டி போடணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நிதி தேவைப்படுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு ஐடியாவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வளர்ந்த மாநிலங்கள் வளரும் மாநிலங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவோட சீரான வளர்ச்சி, ஒரு பேலன்ஸ்டு growth அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மற்றபடி பார்க்குறப்ப இந்த வளரும் மாநிலங்கள் அதிகமான டேக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வருது. ஓகேங்களா? அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய மாநிலங்களாக இந்த வளர்ந்த மாநிலங்கள் இருக்காங்க. அவங்களுக்கான வருவாய் அப்படிங்கிறது எங்கிருந்து வருதுன்னா அந்த புவர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த புவர் ஸ்டேட்ஸோட மார்க்கெட்ல இருந்து தான் நமக்கு அதிகமான ருப்பீஸ் வருவாய் அப்படிங்கிறது வருது, ரெவன்யூ அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல்ல பிட்ச் பண்ண ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ தமிழ்நாடே இருக்கு அப்படின்னா பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற இந்த வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டா செயல்படுறாங்க. எப்படி இந்தியா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பாக்குறப்ப ஒரு புவர் கண்ட்ரி. ஓகேங்களா? அமெரிக்கா, யூரோப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் ரிச்சர் கண்ட்ரிஸ். அப்ப ரிச்சர் கண்ட்ரிஸ்க்கு நம்ம ஒரு மார்க்கெட்டா செயல்படுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு ரிச்சான ஸ்டேட். இந்த ரிச்சான ஸ்டேட்டுக்கு மார்க்கெட்டா இருக்கிறதா இந்த பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற புவரான ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ஃபண்டை பிரிச்சு கொடுக்க முடியாது. ஆனா இந்தியா அளவில் பார்க்குறப்போ வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பேலன்ஸ்டா கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு சில தியாகங்களை எல்லா விதமான மாநிலங்களும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. வளர்ந்த
மாநிலங்களுக்கு மார்க்கெட்டா செயல்படுறது தான் வளரும் மாநிலங்கள். ஸோ அவங்க இருக்க வரைக்கும் இவங்களுக்கு ரெவன்யூ வரும். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூல அவங்கள வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஐடியாவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஒரு ஆர்குமெண்ட்ல இருந்து. மற்றபடி ஆர்டிகல்ஸ்ல பார்க்குறப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே விமன் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் விமன் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது மற்ற நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து 73 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 543 லோக்சபா எம்பி, இதுல 73 பெண் எம்பிக்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த டேட்டாவை ரிவைஸ் பண்ணிட்டாங்க, 73 கிடையாது. இந்து நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப 74, மற்ற ஆங்கில செய்தித்தாள்களில் பார்க்குறப்ப நமக்கு 74 அப்படிங்கிற நம்பரை தான் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 74 அப்படிங்கிற நம்பரே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ விமன் எம்பிஸோட கவுண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப 74. இதனுடைய சதவீதம் அப்படின்னு பார்க்குறப்ப 13% இருக்காங்க. ஓகேவா? டோட்டல் லோக்சபால விமனோட ஸ்ட்ரென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்னு பார்க்குறப்ப 13%, இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ்னு பார்க்குறப்ப 74 விமன் எம்பிஸ் வந்து இருக்காங்க. அப்போ 74 பெண் எம்பிக்கள் வந்து இருக்காங்க. இதே போன லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 17வது லோக்சபால 78 பேர் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்ப இந்த லோக்சபால எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, நமக்கு எந்த கட்சி அதிகமான பெண் எம்பிக்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் எந்த கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு வங்கத்தை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் அதிகமான பெண் வேட்பாளர் எம்பிக்களை வந்து வச்சிருக்காங்க. அதாவது திரிணாமுல் கட்சியை பொறுத்த வரைக்கும் 12 பெண் வேட்பாளர்கள் போட்டிட்டு இருப்பாங்க. அதுல 11 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே எந்த கட்சிக்கு அதிகமான பெண் எம்பிக்கள் இருக்காங்க, அவங்களோட பிரதிநிதித்துவம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மம்தா பானர்ஜி அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ்க்கு தான் 11 லோக்சபா விமன் எம்பிஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு டேட்டா நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு பேஜில் 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரால் பண்ணுறப்ப மிஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தமிழ்நாட்டில் நோட்டாவோட பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லோக்சபா எலெக்ஷனில் 4.67 lakh voters opted for நோட்டா, none of the above அப்படின்னு சொல்கிறோம். 2014 இருந்து நமக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதில் பார்த்தோம்னா இந்த லோக்சபா எலெக்ஷனில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப 4.67 லட்சம் வாக்காளர்கள் வந்து நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அந்த வகையில் எந்த தொகுதியில் அதிகமான வாக்குகள் நோட்டாவிற்கு பதிவாயிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஓகேங்களா எவ்வளவு வாக்குகள் அப்படின்னு பாக்குறப்ப 26,450 வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு பதிவாயிருக்கு. ஹையஸ்டா அவங்க தான் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர், திண்டுக்கல், திருவள்ளூர் முதல் 3 இடங்கள்ல வந்து இருக்காங்க. அதுல ஸ்ரீபெரும்புதூர்ல 26,000 சில்லற வாக்குகள் பதிவாயிருக்கு. அடுத்தது எங்க கம்மியா நோட்டாவுக்கு ஓட் போட்டிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப கன்னியாகுமரியில 3,756 வாக்குகள் மட்டும்தான் நோட்டாவுக்கு போடப்பட்டிருக்கு. சோ நோட்டாவுக்கு அதிகமா எங்க வாக்குகள் தமிழகத்துல வந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு ஸ்ரீபெரும்புதூர் 26,000 வாக்குகள் வந்திருக்கு. கன்னியாகுமரின்னு பாக்குறப்போ ஒரு 3,000 சில்லற வாக்குகள் வந்து வந்திருக்கு. ஓகேவா? சோ ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கன்னியாகுமரி. சோ இந்திய அளவுல பாக்குறப்ப நம்ம சமீபத்துல தான் பார்த்தோம், இந்தோர் அப்படிங்கிற தொகுதியில 2.18 லட்சம் வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவாயிருக்கு. சோ அதையும் சேர்த்து நம்ம கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இது ஒரு செய்தி நமக்கு கொடுத்திருந்தாங்க. மற்றபடி பாக்குறப்ப ஒரு ப்ராமினன்ட் பர்சன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இவரை நம்ம கொண்டு வரலாம். ஒரு என்விரான்மெண்ட் சார்ந்த ஒரு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இவரை. ஓகேங்களா? ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜேடி ஜான் சிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஆசிர் ஜவஹர் தாமஸ் ஜான் சிங் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய பேர். சமீபத்தில் இறந்துட்டாரு. இவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா இருக்கு. என்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த கள்ளக்காடு முடாந்துறை டைகர் சாங்சுரி அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது தெரியும். ஹி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் த மர்ஜர் ஆஃப் கள்ளக்காடு அண்ட் முடாந்துறை டிவிஷன்ஸ் ஆஃப் டைகர் சாங்சுரி இன்டு கள்ளக்காடு முடாந்துறை டைகர் ரிசர்வ் இன் 1988. அதாவது கள்ளக்காடு அப்படிங்கிறது தனியாகவும் முடாந்துறை அப்படிங்கிறது தனித்தனியாகவும் இருந்திருக்கும். ஸோ அதை ஒன்னா சேர்த்து நம்ம டைகர் ரிசர்வா கொண்டு வரலாங்கிற ஐடியாவை கொடுத்து அந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முக்கிய புள்ளியா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏஜேடி ஜான்சிங் அவர்கள் தான். ஸோ ஓகேவா? ஆசிர் ஜவஹர் தாமஸ் ஜான்சிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மெர்ஜர் அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கும், கள்ளக்காடையும் முடாந்துறையும் எப்போ சேர்த்து ஒரு டைகர் ரிசர்வ்னு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1988 கொண்டு வந்திருப்பாங்க.
கொடுத்துருப்பாங்க. கள்ளக்காடு முடாந்துறை டைகர் ரிசர்வ் 1988, அதுல இவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனா இருந்திருக்கு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த தகவலை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு 4-5 ஆர்டிகல் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.